மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைகிறது. திமுக, அதிமுக வேட்பாளர்கள் நாளை மனு தாக்கல் செய்கிறார்கள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேனி, திண்டுக்கல், மதுரையில் சூறாவளி பிரச்சாரம். மழை பாதிப்பின் போது எட்டி கூட பார்க்காத பிரதமர் மோடி தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஓடி வருவதாக காட்டம். திருச்சியில் அதிமுக கூட்டணியின் 40 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக இடையேதான் போட்டி என்று திட்டவட்டம். திருச்சி அதிமுக கூட்டத்தில் பாஜகவை விமர்சிக்காமல் திமுக, பாமகவை மட்டும் தாக்கி பேசிய பிரேமலதா. வேண்டியது கிடைத்தவுடன் வேறு இடத்துக்கு சென்று விட்டதாக பாமக மீது காட்டம். அமமுக சார்பில் தேனியில் டிடிவி தினகரனும் திருச்சியில் செந்தில்நாதனும் போட்டி. வேட்பாளரை அறிவித்தவுடன் தேனியில் பரப்புரையை தொடங்கினார் டிடிவி தினகரன். மாநில அரசின் உரிமையை பாஜக அரசு பறிப்பதால் தான் திமுக கூட்டணியை ஆதரிப்பதாக கமல்ஹாசன் விளக்கம். தன்னுடைய அரசியல் எதிரியே சாதியம்தான் என்றும் பேச்சு. தெலங்கானா, கர்நாடகா, கேரளாவில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்கள் அறிவிப்பு. ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக திருமாவளவன் தகவல். தமிழ்நாடு முழுவதும் பரப்புரையில் தீவிரம் காட்டும் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள். சென்னையில் தயாநிதி மாறன், விருதுநகரில் ராதிகா சரத்குமார் ஆகியோர் வாக்கு வேட்டை. பரபரப்புக்காக அண்ணாமலை பேசி வருவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை பதிலடி. எடப்பாடி பழனிசாமி கேட்கும் தன்மையை இழந்துவிட்டதாக அண்ணாமலை காட்டம். பாஜக வேட்பாளர் எல் முருகன் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு. அவிநாசியில் கட்சி சின்னத்துடன் கோயிலுக்குள் சென்று வாக்கு சேகரித்ததாக புகார். உலகம் முழுவதும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு கடைபிடிப்பு. ஓசன்னா கீர்த்தனைகளை பாடியபடி பல்லாயிரக்கணக்கானோர் பவனி. இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வரும் 31ஆம் தேதி பிரம்மாண்ட பேரணி. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு. மராட்டிய மாநிலம் பாராமதி தொகுதி தொடர்பாக பாஜக கூட்டணியில் தொடரும் மோதல். கூட்டணியை விட்டு வெளியேற நேரிடும் என்று துணை முதலமைச்சர் அஜித் பவார் எச்சரிக்கை. முந்தைய ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவர்களின் தொலைபேசியை ஒட்டு கேட்ட விவகாரம். தெலங்கானாவில் 2 கூடுதல் எஸ்பிக்கள் அதிரடி கைது. அதிமுகவுடன் கூட்டணி பேசிவிட்டு தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடன் வேறு இடத்துக்கு சென்று விட்டார்கள் என்று பாமகவை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக சாடியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரேமலதா, அதிமுக ராசியான கூட்டணி என்றும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சிலர் போன்ற கூட்டணி பேசிவிட்டு வேறு இடத்துக்கு செல்ல மாட்டோம் என்றும் குறிப்பிட்டார். அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பின்னர் பாஜக கூட்டணியில் பாமக இணைந்ததை மறைமுகமாக சாடி இவ்வாறு பேசினார். 2 நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்ட காணம் துணிய காணம் என்று கூடாரத்தையே கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க.
பிரச்சார கூட்டத்தில் நீண்ட நேரம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் திமுக, பாமக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆனால் பாஜகவை விமர்சித்து பேசாதது பல்வேறு வியூகங்களுக்கு வழிவகுத்தது. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டதால் தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் மும்முரம் அடைந்துள்ளது. அதிமுக வேட்பாளர்கள் 33 பேரும் நாளை மனு தாக்கல் செய்கின்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. ஆனாலும் சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமே மனு தாக்கல் செய்து வருகின்றனர். கவனத்தை ஈர்ப்பதற்காக வித்தியாசமான முறைகளில் அவர்கள் மனு தாக்கல் செய்து வருகின்றனர். பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டதால் இனி மனு தாக்கல் விறுவிறுப்படையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக வேட்பாளர்கள் 33 பேரும் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். அவர்கள் பகல் 12 மணிக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் நாளை காலை 11 மணிக்கு தனது வேட்புமனுவை அடையாற்றில் உள்ள மண்டல அலுவலகத்தில் தாக்கல் செய்கிறார். அதேபோல வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி நாளை 12 மணிக்கு தண்டையார்பேட்டையில் 5வது மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வரும் 27ஆம் தேதி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். தமிழ்நாட்டில் வரும் 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 4 நாட்கள் மட்டுமே அவகாசம் இருப்பதால் மற்ற கட்சி வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 28ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற உள்ளது. 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கலை திரும்பப் பெற கடைசி நாளாகும். தமிழ்நாடு முழுவதும் அரசியல் தலைவர்கள், வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளதால் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் தொகுதி வேட்பாளருடன் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். பெரிய சோரகை என்ற பகுதியில் மக்களிடம் துண்டு அறிக்கை வழங்கி ஆதரவு திரட்டினார். அப்போது ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற வேட்பாளர் விக்னேஷை கண்டித்த எடப்பாடி பழனிசாமி விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது என்றும் கடிந்து கொண்டார். தேனியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து பங்களாமேடு, பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றதும் தேனி மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் நிறைவேற்றப்படும் திட்டங்களை பட்டியலிட்டார். முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். வாழை மற்றும் திராட்சைக்கான மதிப்பு கூட்டு தொழிற்சாலை அமைக்கப்படும். போடியில கொட்டுக்குடி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படும். திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை அமைத்து தரப்படும். வேலூரில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் மீன் சந்தைக்கு சென்ற மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது மீன்களை சுத்தம் செய்தும் வெட்டி கொடுத்தும் ஆதரவு திரட்டினார். ஒன்றிய இணையமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு தாமரை சின்னம் பொறித்த துண்டை அணிந்து சென்று வாக்கு சேகரித்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். இதனிடையே ராயப்பேட்டை தியாகராய நகரில் நடைபெற்ற பாக முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கரூரில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு திறந்தவெளியில் சென்று அவர் ஆதரவு திரட்டினார். திருச்சியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ அறிமுகம் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் கே.என். நேரு, ரகுபதி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் பேசிய வேட்பாளர் துரை வைகோ தனது தந்தையான வைகோ குறித்து பேசும்போது கண்கலங்கினார். விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் திருமங்கலம் பகுதியில் உள்ள அலுவலகத்துக்கு சென்றபோது அக்கட்சி நிர்வாகிகள் பலரும் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து பேசிய அவர் அடுத்த 30 நாட்களுக்கு குடும்பத்தை மறந்து கடுமையாக உழைக்க வேண்டும் என தெரிவித்தார். தமது அரசியல் எதிரி எப்போதும் சாதிதான் என்று பேசிய கமல்ஹாசன் மதமும் அரசியலும் சேருவது ஆபத்தான கலவை என்று கூறினார்.
நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் நீதி மய்யம் ஆதரவு தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஆலோசனை நடத்தினார். கட்சியின் நிர்வாகக் குழு, செயற்குழு, மாநில செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். பின்னர் பேசிய கமல்ஹாசன், பிரதமர் மோடிக்கு மரியாதை செலுத்துவேனே தவிர தன்மானத்தை விட்டு தலைவணங்க மாட்டேன் என்றார். ஜனநாயக அரசியல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியலில் போட்டியிடவில்லை என்றும் இது இந்தியாவிற்கானது என்றும் அவர் கூறினார். தமது அரசியல் எதிரி எப்போதும் சாதிதான் என்றும் கமல்ஹாசன் பேசினார். உங்களுடைய மதத்தை கூட நான் கேலி பேசல. ஏன்னா நீங்கள்லாம் குழுமுறை இடம் அது. நீங்கள் உருகி நெகிழ்ந்து நெக்குருகி நிற்கும் இடம் அது. அந்த இடம் இவர்கள் கையில் போகக்கூடாது என்பதுதான். என் கையில் கொடுங்கன்னு நான் கேட்கல. எனக்கு அது தேவையில்லாத இடம், உங்களுக்கு தேவையான இடம். அந்த இடத்துல நீங்க இருக்கும்போது அதில் கொண்டு வந்து அரசியலை சேர்க்கக்கூடாது. இது என் படத்தில் நான் 22-24 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வசனம். செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் மாதிரி அரசியலும் மதமும் ஆபத்தான கலவை என்று ஒரு பாத்திரம் பேசும். அது வசனமாக நான் எழுதியிருந்தாலும் என் மனம் பயந்த பயம்தான் அது. அந்த பயம் இன்னும் விட்டபாடில்லை, இன்னும் வலுத்திருக்கிறது அந்த பயம். தொடர்ந்து பேசிய கமல்ஹாசன், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாததை தியாகம் என்பதை விட வியூகம் என்றுதான் கூற வேண்டும் என தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டிற்கான ஒத்திகையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அவர் பேசினார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 29ஆம் தேதி ஈரோட்டில் கமல்ஹாசன் தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் மார்ச் 30ஆம் தேதியும், திருச்சியில் ஏப்ரல் 2ஆம் தேதியும் அவர் பரப்புரையில் ஈடுபட உள்ளார். திருமாவளவனுக்கு ஆதரவாக 3ஆம் தேதி சிதம்பரத்திலும், TR பாலுவுக்கு ஆதரவாக 6ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூரிலும் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். தொடர்ந்து 7ஆம் தேதி சென்னை, 10ஆம் தேதி மதுரை, 11ஆம் தேதி தூத்துக்குடி, 14ஆம் தேதி திருப்பூரில் பரப்புரையில் ஈடுபடும் கமல்ஹாசன் 15ஆம் தேதி கோவை மற்றும் 16ஆம் தேதி பொள்ளாச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக ₹1 கூட செலவு செய்யாது என்று மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ள நிலையில், ₹1 கூட செலவு செய்யவில்லை என்றால் டீ கூட குடிக்க முடியாது என்று பழனிசாமி கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அண்ணாமலை, ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று கூறியதை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக பதிலடி கொடுத்துள்ளார். ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டோம். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு ₹1 கிடையாது, நத்திங். மக்களை நம்பி கோயம்புத்தூரிலிருந்து மாற்றம் ஆரம்ப என்று நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூத கண்ணாடி போட்டு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறது. தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு. முன்னாடியே போய் பாருங்க. ₹1 செலவு பண்ணுவார பண்ண மாட்டார். ₹1 செலவு பண்ணல டீ கூட குடிக்க முடியாது. ₹1 செலவு பண்ணினா டீ கூட குடிக்க முடியாது. குடி தண்ணீர் கூட ₹12 ஒரு பாட்டில், ஒரு ₹12 ஒரு பாட்டில். இன்றைக்கி பிஸ்லரி வாட்டர் குடிக்கணும், இல்லை பெரிய ஆளுங்க பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பாங்க. ஆனால் ₹12 ₹15 போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றதை ஒழிய ₹1 கூட செலவு பண்ண முடியும்னு சொல்கிறதெல்லாம் தவறானது. அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதிக்கு ஏற்றவாறு செலவு செய்வாங்க. தேர்தல் செலவு இன்றைக்கி தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது, இவ்வளோ செலவு செய்யணும், அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதனால் தேர்தல் செலவு இருக்கத்தான் செய்யும். காரில் போகிறோம், டீசல் அடிக்கணும்ல. இப்போ டீசலில் தண்ணியிலே விடும். அப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும். அதை அவர் மறுக்கிறாரா? எடப்பாடி அண்ணங்கிட்ட பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னு முழுமையாக கேட்கறது கேட்கக்கூடிய தன்மையெல்லாம் இழந்துட்டாங்க. ஏன்னா அரகன்ஸ் வந்துருச்சு. நாம் சொல்லி இருப்பது, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூரில் ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால். நீங்கள் மற்ற கட்சிகளை இதே சவால் விட சொல்லுங்க. மக்களின் மீது நம்பிக்கை இருக்கிறனால இதை சொல்கிறோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் யாரும் கான்ட்ராக்டர் இல்லை, யாருமே ஹைவே கான்ட்ராக்டர். நீங்கள் சொன்ன கட்சியினுடைய தலைவர் யாரையெல்லாம் நிறுத்திருக்காங்க பாருங்க. யாரையெல்லாம் திருச்சியில் நிறுத்தியிருக்காரு, யாரையெல்லாம் எங்கெல்லாம் நிறுத்தியிருக்காங்க, எத்தனை ஹைவே கான்ட்ராக்டர் நிற்கிறாங்க. அவங்க ஆண்ட பொழுது சம்பாதித்த பணமெல்லாம் யார் கையில் இருக்கோ அவர்கள் தான் இன்னைக்கு பாதி பேர் வேட்பாளர்கள். அது சாமானிய மக்களுக்கு அந்த வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்தாவே தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் தங்களுடைய கை காசை போட்டு வேலை செய்கிறாங்க. சுவரமுறமாக கை காசு. அவங்க பெட்ரோலுக்கு பணம் போட்டுக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு 4 வீடு ஏறி இறங்கணுமா, ஏறி இறங்குறாங்க. இதுதான் மாற்று அரசியல். இது மாற்று அரசியல் செய்யாமல் கல்லாப்பெட்டி கட்டினவங்களுக்கு எப்படி தெரியும்?
அதனால் யார் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்க வேண்டும். நாங்கள் சொல்லக்கூடிய மாற்று அரசியல் என்ன? எடப்பாடி என்ன டீ குடிக்கணும்னா கூட யார்ட்டையோ பணம் வாங்கி தான் டீ குடிப்பாராட்டிருக்கு. அதனால தான் டீ குடிக்கிறது எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. டீ குடிக்கணும்னா கூட சொந்த காசுல டீ குடிப்போம். அதான் எங்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். மக்களவை தேர்தலுக்கான அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேனி தொகுதியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமமுகவுக்கு திருச்சி, தேனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இத்தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். பெரியகுளம் அருகே உள்ள ஜி கல்லுப்பட்டி பட்டாளம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு வேட்பாளர்களை அவர் அறிவித்தார். தேனி மக்களவை தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். திருச்சி தொகுதியில் அமமுக திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ப. செந்தில்நாதன் களம் காண்கிறார். இப்பொழுது அம்மா அவர்கள் இல்லை, ஆனால் நம்மோடு இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் 3வது முறை அவர்தான் பிரதமராக வரப்போகிறார். நமது தேனி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத் தருவதற்கு அவரது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் என்ற முறையிலே நான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு உங்களால் நான் உறுதியாக வெற்றி பெறுவேன் என்பது தெரியும். நமது தேனி தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தேவையான அனைத்து திட்டங்களையும் திரு மோடி அவர்களிடம் சொல்லி அதை பெற்றுத் தருவேன். வேட்பாளர்களை அறிவித்த கையுடன் ஜி கல்லுப்பட்டியில் இருந்து டிடிவி தினகரன் தனது பரப்புரையை தொடங்கினார். ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற வைத்தது போல தேனி தொகுதியிலும் தம்மை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தம்மை வெற்றி பெற வைத்தால் தேனி தொகுதியின் வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்று அவர் உறுதியளித்தார். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரையில் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிரம் காட்டி வருகிறார்கள். ஆரணி திமுக வேட்பாளர் பொதுமக்களுக்கு டீ போட்டு கொடுத்து வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரித்தார். வந்தவாசியில் தாலுகா அலுவலக சாலையில் உள்ள டீ கடையில் ஆரணி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் MS தரணிவேந்தன் டீ போட்டு கொடுத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதையடுத்து அதே பகுதியில் உள்ள CSI தேவாலயத்தில் குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு வழிபாடு முடிந்து வெளியே வந்த கிறிஸ்தவ மக்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது சில பெரியவர்கள் அவருக்கு ஆசி வழங்கினர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் திருக்கோவிலூர் பகுதியில் உள்ள தேநீர் கடையில் தேநீர் அருந்திவிட்டு அங்கிருந்தவர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிடும் தேவநாதன் திருபுவனத்தில் காலை 9 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 11 மணி வரை வராததால் வெயிலில் தொண்டர்கள் தவியாய் தவித்தனர். மேலும் பாஜகவினர் கார்களை தாறுமாறாக நிறுத்தியிருந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரை ஓரத்தில் நிறுத்த சொன்ன போலீசாருடன் கட்சியினர் தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த வாகனத்தை முன்னாடி தள்ளுங்க. கள்ளக்குறிச்சி பாமக வேட்பாளர் தேவதாஸ் சொந்த ஊரான சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு பிரச்சாரத்திற்கு வந்தபோது அவரது காரில் இருந்த பாமக கொடி கிழிந்து தொங்கியபடி இருந்தது. இதை கவனித்த அவரது ஓட்டுநர் கொடியை அகற்றினார். மேலும் வேட்பாளரின் காரில் ஆபத்தை உணராமல் பாமக தொண்டர்கள் தொங்கியபடி வந்ததால் பரபரப்பு நிலவியது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து டெல்லியில் வரும் 31ஆம் தேதி பிரம்மாண்ட பேரணி நடத்தப்பட உள்ளதாக இந்தியா கூட்டணி அறிவித்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கடந்த 21ஆம் தேதி இரவில் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது. இந்த நடவடிக்கைக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய டெல்லி அமைச்சர் கோபால் ராய், அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட விதம் அரசியல் சாசனத்தை மதிக்கும் அனைவரின் இதயத்திலும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். 31 तारीख को रामलीला मैदान में इंडिया गठबंधन की एक महारैली होगी। ये महारैली आम आदमी पार्टी की नहीं, अरविंद केजरीवाल के अरेस्ट की नहीं, ये देश के लोकतंत्र को बचाने के लिए महारैली है। किस लिए? क्योंकि आज विपक्ष पे एक तरफा हमला हो रहा है। आज विपक्ष के नेताओं को जेल में डाला जा रहा है, सिटिंग चीफ मिनिस्टर्स को जेल में डाला जा रहा है।
எதிர்க்கட்சிகளை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மிரட்டி பாஜகவில் இணைக்கப்படுவதாகவும் அதற்கு உடன்படவில்லை எனில் போலி வழக்குகளில் சிறையில் அடைப்பதாகவும் அவர் சாடினார். ஜனநாயகத்தை காப்பாற்றும் நோக்கில் நடைபெறும் இந்த பேரணியில் நாடு முழுவதும் இருந்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒன்றிய அரசு திட்டமிட்டு கைது செய்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. அமலாக்கத்துறை காவலில் இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கிருந்தபடியே டெல்லி முதலமைச்சராக தமது முதல் உத்தரவை பிறப்பித்துள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் அங்கிருந்தே அவர் டெல்லி முதலமைச்சராக தொடருவார் என ஆம் ஆத்மி கட்சி அறிவித்திருந்தது. இந்நிலையில் காவலில் இருந்தபடியே டெல்லி நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு கெஜ்ரிவால் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். டெல்லியில் பல இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை அறிந்து வருத்தமடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேவையான இடங்களில் தண்ணீர் டேங்கர்கள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யவும் அவர் வலியுறுத்தியுள்ளதாக आम आदमी कक्षी அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். दिल्ली के मुख्यमंत्री अरविंद केजरीवाल जी ने ईडी की हिरासत से मुझे बतौर जल मंत्री डायरेक्शंस भेजी हैं, आदेश भेजा है. कल जब ये कागज उनकी डायरेक्शंस के साथ मेरे पास आया तो मेरी आंखों में आंसू आ गए. मैंने सोचा कि कौन ऐसा व्यक्ति है जो इतनी विकट परिस्थिति में जब उनको गिरफ्तार कर लिया गया है, उनको कैद कर लिया गया है, जब उनको पता नहीं है कि वो जेल से बाहर कब आएंगे, कौन ऐसा व्यक्ति है जो अपने बारे में ना सोचकर दिल्ली वालों के बारे में सोच रहा है. மும்பையில் உள்ள கல்லூரி ஒன்றில் மாணவர்களின் அடையாள அட்டைகளை பறிமுதல் செய்துவிட்டு கட்டாயப்படுத்தி பாஜக வாக்கு சேகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். மராட்டிய மாநிலம் மும்பை வடக்கு தொகுதியில் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் பாஜக சார்பில் போட்டியிட உள்ளார். இந்நிலையில் அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள தாகூர் கல்லூரியில் கோயலின் மகன் துருவ் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அதில் மோடி தலைமையிலான அரசு குறித்து அவர் மாணவர்கள் மத்தியில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தங்களின் அடையாள அட்டைகளை பறித்துக் கொண்டு கல்லூரி நிர்வாகம் தங்களை கட்டாயப்படுத்தியதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நிகழ்ச்சியிலேயே மாணவர் ஒருவர் கேள்வி எழுப்பிய சம்பவமும் நடந்துள்ளது. So first of all the best to you for the upcoming elections. Thank you. And my question was that do you think this system, this Thakur College administration is political, democratic enough to confiscate student IDs and make them visit their compulsorily? Second thing, இந்த சம்பவத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள கல்லூரி நிர்வாகம் முதல் முறை வாக்காளர்களை வாக்களிக்க ஊக்குவிப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. மேலும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு எம்பி பிரியங்கா சதுர்வேதி போலி வீடியோவை வெளியிட்டுள்ளதாகவும் கல்லூரி நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள பிரியங்கா அது போலியான வீடியோ இல்லை என்றும் எம்பி என்ற முறையில் கேள்வி எழுப்பிய தம்மீது கல்லூரி நிர்வாகம் பொய்யான குற்றச்சாட்டை முன்வைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். तो मैं उनसे सरासर ये बात कहना चाहती हूँ, सबसे पहले तो यू ओ द पीपल ऑफ द स्टूडेंट्स अपॉलॉजी जिस तरीके से आपने काम किया है, फिर अपनी ही गलतियों को पे पर्दा डालने के लिए आप मुझ पे इसका इल्जाम लगा रहे हैं. साथ ही साथ मैं तो कहूंगी कि प्रिंसिपल ने प्रेस रिलीज किया है, प्रिंसिपल को स्टेप डाउन करना चाहिए. तीसरी चीज कि एक ही पॉलिटिकल पार्टी के परिवारजन को आप इनवाइट करते हैं वोटर अवेयरनेस क्रिएट करने के लिए. आप कुछ नहीं कर रहे हैं, बस स्टूडेंट्स का शोषण कर रहे हैं पॉलिटिकल कैंपेनिंग के माध्यम से, और ये दुर्भाग्यपूर्ण है. கல்லூரி மாணவர்களை கட்டாயப்படுத்தி பாஜக வாக்கு சேகரித்துள்ளது குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.